நண்பர்களே, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சரியான சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சப்பாத்தி தான். இன்னைக்கு காலையில் நம்மளுக்கு அருமையான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சண்டே ஸ்பெஷல் தரமான சப்பாத்தி, மத்தி மீன் பொரியல், இறால் வறுவல், இறால் கிரேவி போட்டு போட்டு வெள்ளு வெள்ளு விட்டு முதல் 3 சப்பாத்தி விட்டு அடிப்போம் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி. அடாடா, சப்பாத்தி இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கும் நம்மளே. பார்த்தீங்கன்னா இது வந்து இறால் வறுவல், இறால் கிரேவி செம்ம டேஸ்டாக இருக்கும். எச்சி ஊறுது நம்மள. நம்மளே செம்ம டேஸ்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வச்ச இறால் நம்மளா செஞ்சது காலையில். அதே மாதிரி இந்த தேங்காய் சட்னி, இந்த சப்பாத்தி, இந்த கிரேவிலாம் செம்ம டேஸ்டாக இருக்கும். நல்லா கெட்டி சட்னி சொல்ல சொல்ல எச்சி விடும் நம்மளே. சாரி கொச்சுக்காய்ங்க. அருமையாக இருக்கும், சாப்பிட சுவையாக இருக்கும். முதல் தேங்காய் சட்னி எடுக்கிறோம். பெரிய பீஸ் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒரு இறால் வச்சுக்கிட்டு கிரேவி எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு சட்னி. சப்பாத்தி வர வர செம்மையா சீரடி பாராட்டணிய. முந்தையெல்லாம் கல் மாதிரி இருக்கும், இப்பெல்லாம் பயங்கரமா இருக்கும். செம்ம சாப்பிடா இருக்கு. அருமையான இறால் நம்பல. நல்ல இஞ்சி பேஸ்ட்டு, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி செம்ம டேஸ்ட் இருக்கு. மது தேங்காய் சொல்லு அடிய தங்கமே. சூப்பரா. Close your mouth. ஓட்டப்பட தெரியுறா? அதுக்காக என்ன புடியா மூடுவ? செம்ம டேஸ்டா இருக்கு நம்மளே. என்னது சப்பாத்திரா? நோப்பா ஏண்டி சாமி கொஞ்சம் நோப்பா இந்த ஒரு சட்னி எதுக்கு செம்ம டேஸ்டா இருக்குடா. ஜொடுனியா அப்பா 2 கையில போட்டு ஒலப்ப கூட. மீன் சொல்றியா? மத்தி மீன் சும்மா செம்ம டேஸ்டாக இருக்கும். இப்படி அழகாக இருக்கும். முடிய போய் வெட்டி விடுறாரு எங்கள் அப்பா. எவ்வளோ ஸ்டைலாக இருக்கு. முடி ஒன்று வருது. முடிய வெட்டி விட்டா சொல்ல மாட்டாங்க. செம்ம டேஸ்டாக மதியம். இப்ப பார்க்க வெளிச்சமா இருக்கு. இப்ப பார்க்க ஒரு ரோட்டா இருக்குது. உப்பு அதிகமாக கொஞ்சம் உப்பு தான் அதிகமாக இருக்கு. பொடியில் இருக்கியா? பொடியை கம்மி பண்ணி. அது மீன்டா? வாவ், மீன்டா? நோப்பா அப்படியா? முள்ளு இருக்கும். பாருங்க, என் கையில நிறைய திராங்க இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு முள்ளுப்பா. முள்ளு செம்ம டேஸ்டா இருக்கா? மீன் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது.
உப்புனாலே எங்க அப்பாவுக்கு பிடிக்காத நண்பர்களே. உப்பு அதிகம். பிரியமான நண்பர்களே, சப்பாத்தியில் உப்பு இருக்கா, கிரேவியில் உப்பு இருக்கா, தேங்காய் சட்னியில் உப்பு இருக்கா? தேங்காய் சட்னியில உப்பே போட மாட்டாங்க. அறிவு கொழுந்து. உப்பே போட மாட்டாங்களா? அறிவு கொழுந்து. அறிவாளி கொண்டு சட்னியில் உப்பு போட மாட்டாங்களா? போட மாட்டாங்க. அடா அறிவாளி. யார் சொன்னா? அறிவாளி பெத்த மகளே. யார் சொன்னா? கிரேவில உப்பு அம்மா மீன் சூப்பர் டேஸ்டா இருக்குமா, நல்லா இருக்குமா. மீன் வேற சாப்பிடுவியா? சோறு சாப்பிட மாட்டியா? கண்ணாடி போடுங்க மேடம். யாருங்க? முள்ளு கண்ணாடி. மண்டை தானே டேஸ்ட் இருக்குது, நல்லா இருக்கும். கொசுவா? கொசுவா? நான் எம்பி என்ன அப்படி பாருங்க. இப்படி தூக்கி உண்மையிலே மீன் வேற லெவலு. கிரேவி நல்லா இல்லையா? அடி தூடு. அடிப்பா? அடி தூள்னு சொன்னார்ல. அடி அறிவே இல்லை, ஒரு அறிவே இல்லை. தண்ணி வந்துக்கலாம். உனக்கு நிறைய அறிவு இருக்குது. அக்காவுக்கு நிறைய அறிவு இருக்கு. எனக்கா ரொம்ப நன்றி. நான் எனக்கு எப்படி இருக்கேன்? நீ அக்காவா? எம்டிக்கு நிறைய அறிவு இருக்கு. ஏன் எம்டி? ஏதாச்சும் ஒரு விடுதலை கேளுங்க. தெரியாத கேளுங்க. சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு. அந்த வீடியோவில் இது கேட்டமே, யாராவது விடை சொன்னாங்களா? இது யாராவது கமெண்ட் பண்ணாங்களா? இருங்க நான் அது பேர் என்ன? கதை. ஒரு வீட்டுல கதவு இருக்காது. ஒரு ரூம், அந்த ரூம்ல வந்து கதவு இருக்காது, ஜன்னல் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா அது என்ன ரூம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதுக்கு ஆன்சரை மாதிரி சொல்லு. மஷ்ரூம். 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 மஷ்ரூம்னா என்னதுப்பா? உங்கள் டாடிகிட்ட கேளு. மஷ்ரூம்னா என்ன சொல்லுங்க? இது மசுரு, இது ரூம். மஷ்ரூம். அப்பா காளான்ப்பா. அப்படியா? மஷ்ரூம்னா காளான். தெரியலையப்பா, நான் பெத்த மறுதான். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். பைடி வார்த்தை பெட்ரூம் தெரியும், பாத்ரூம் தெரியும். மஷ்ரூம்னா எனக்கு தெரியாதேப்பா. என்னப்பா மிஸ் மணி? மத நீ ஏதாவது விடுதலை கேளுப்ப. சரி, அன்னைக்கு கேட்டது அப்பாவுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லலாம். அந்த கொஸ்டின் நான் சொல்லிட்டேன். அப்பாவுக்கு தெரியுதான்னு சரி, நான் ஒன்று கேட்குறேன். அப்பா, இப்போ 2025 உலகம் எப்படி இருக்குல்ல, 2045 உலகம் எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு. எப்படி இப்போ இப்படி இருக்கா, அப்பா அப்படி இருக்கா, இப்போ இப்படி இருக்கான். அப்பா சொல்லவா? உலகம் ரவுண்டா தானே இருக்கும் எப்போதுமே. அம்மா அப்பயும் அப்படிதான் இருக்கு. சரி, நான் அன்னைக்கு கேட்ட கொஸ்டின் கேட்குறேன். அப்பாவுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லலாம். அடிக்காத பையன் அழுவான், அவன் யார்? ஏய், சொல்லி கொடுக்கூடாது. அடிக்காது. அடிக்காத பையன் அழுவான், அவன் யார்? எங்க அடி நேனியா? இது தப்பு, இது தப்பு, இது தப்பு, அப்பா இந்த அது இது இல்லை சொல்ற ஆன்சரு தப்பு. அன்னைக்கே உன்கிட்ட சொல்லிட்டேன் அந்த கொஸ்டின். சொல்லுங்களா?
என்னது புரிச்சுக்கா ஐஸ் கட்டி ஐஸ் கட்டியா அப்படின்னா ஈஸி சொல்லி கொடுக்கும். உருகும்ல, அது எடுத்து வச்சோன்னே அது நம்ம அடிக்கிறோம், அடிக்காமலே அது உருகி உருக்குதுல. அது மிளகுதையும் சொல்லலாம்ல, மிளகுதையும் உருவும்ல. நீ ரெண்டையுமே சொல்லலைலப்பா, சொன்னா அதே மாதிரி. அதை பொறுத்துனாதாப்பா உருவும். இதை எடுத்து வச்சாலே உருவும்ப்பா. என்னப்பா மீசமணியை பார்த்தாலே உருகும். என்னப்பா உருக பண்ற? உருக பண்ற கேவலம் மீசமணி. அன்னைக்கு டைலாக் சொல்றேன், சொல்லட்டுமா? அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆறு ஏரியா, ஐயா கிள்ளி. சரியா? அப்பா சொல்லுப்பா. அந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆறு ஏரியாலையும், இந்த இடம், ஆறு ஏரியாலையும், ஐயா கில்லிடா, ஆறு ஏரியாலையும், 6 ஏரியாவிலையும் ஐயா பள்ளி, மீசமணி பள்ளி, அக்கா சி எம்டி கிள்ளி கிள்ளி. மீசமணி பள்ளி. ஆமா, தங்கப்பட சூப்பர். நம்மள நான் தான் நினைச்சாலும் நான் உன்னை அப்படிலாம் அதிகமாக பண்ணி. ஒரு வீடியோ போட்டோம். இந்த வீடியோ எல்லாரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் டெய்லி தான் வீடியோ போடுறோம். இன்னும் ஓட மாட்டேதுப்பா. ம் ம் இப்போ எம்டியை மாற்றணுமோ? கடமை செய் பலனை எதிர்பார்க்குறேன்றாங்க. நான் தான் எம்டி. நம்ம கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்க்க வேணாம். கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு வீடியோ 100K ஓடும். என்றைக்கு ஒரு வீடியோனா 100K ஓடும். அதான் என்ன வாழ்க்கை. அன்றைக்கி தான் ஜெயிச்ச நாள் யூடியூப்பில். அந்த நாள் என்றைக்கு வருதுன்னு தெரியல. கூடிய விரைவில் வரும். அது யார் மூலியமாக? உங்கள் மூலியமாக தான் வரும். ஓகே, மற்றொரு சண்டே வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் போட்டாச்சு. நன்றி. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ட்ரூன் வண்டி ஓட்டுங்க. அப்பா இரு. மறந்துட்டப்பா. லட்சுமி ஸ்டோர், மதுரை 14. ஓகே நண்பர்களே, பாய் நண்பர்களே. எல்லாரும் பிக் பாஸ் பாருங்க. இந்தியா இன்னைக்கு கிரிக்கெட்டில் ஜெயிச்சிருச்சு. சவுத் ஆப்பிரிக்கா தாப்புல. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆர்வம் எல்லாருமே ஆர்வம் சப்போர்ட் பண்ணுங்க. பாய் நண்பர்களே.